ஏற்ப இணக்கமான முறையில் நடந்து கொள்வது பொருத்தப்பாடு. கீழ்கண்டவற்ற வாக்கியங்களை கவனி. பொருத்தப்பாடு உடைய நடத்தை என்ற கருத்தை மிக பழமையானது. பொருத்தப்பாடு என்பது அடைவு என்று கருதுவது ஒரு நோக்கு. பொருத்தப்பாடு உடையவன் சமுதாயத்தோடு ஒட்ட ஒழுகல் போன்ற திறன்களில் மேம்பட்டு சிறப்புற்று விளக்குவான். 1, 2 மற்றும் 3. பொருத்தப்பாட்டின் தரத்தை கண்டறிய நிர்ணயித்துள்ள அடிப்படைகள் எவை? அனைத்தும் சரியானவை. பொருத்தப்பாட்டினை கீழ்கண்ட எவ்வாறு நோக்கலாம்? அடைவு என்று கருதுவது ஒரு நோக்கு. ஒரு செயல்முறை என்பது கருத்து ஒரு நோக்கு. A மற்றும் B சரி. கீழ்கண்ட எந்த நோக்கின்படி பொருத்தப்பாடு உடையவன் சமூகத்தோடு ஒட்ட ஒழுகல் போன்ற திறன்களில் மேம்பட்டு சிறப்புற்று விளங்குவான்? அடைவு என்று கருதுவது ஒரு நோக்கு. ஒரு செயல்முறை ஒருவனது உள்தேவைகளும் அவனது சூழ்நிலை வெளித்தேவைகளுக்கும் இடையே இணக்கம் காண்பது பொருத்தப்பாடு ஆகும். ஒரு செயல்முறை என்று கருதுவது ஒரு நோக்கு. தற்காப்பு நடத்தைகள். மனமுதிர்ச்சி பெறா இளம் பருவத்தினர் தங்களது பல்வேறு தேவைகளுக்கிடையே எழும் முரண்பாடுகளால் தோன்றும் மனப்போராட்டத்தை சமாளிக்க கையாளும் உத்திகள் தற்காப்பு நடத்தைகள். பிரச்சனைகள் என்றும் ஒதுங்கி போதல் அல்லது அப்பிரச்சனை நமக்கு இல்லாதது போன்று உணர்தல் எதனுடைய இயல்பாகும்? நசுக்குதல். நனவிலி நிலையிலுள்ள மனப்போராட்டங்களால் ஏற்படும் நடத்தைகள் பொருத்தப்பாடற்ற நடத்தைகள் அல்லது தற்காப்பு நடத்தைகள் எனப்படும். நனவிலி நிலையிலுள்ள மனப்போராட்டங்களால் ஏற்படும் பொருத்தப்பாடற்ற நடத்தைகள் உள்ளவன் A மற்றும் B சரி. மனப்போராட்டங்களால் எழக்கூடிய மன இறுக்கம், மன முறிவு இவற்றை தவிர்க்க உதவும் உத்திகளாக கையாளப்படுபவை தற்காப்பு நடத்தைகள். கவலைகள், அவமானம், குற்ற உணர்ச்சி போன்றவற்றிலிருந்து ஒருவனை பாதுகாப்பது தற்காப்பு நடத்தைகள். ஒருவனை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுவித்து அவனது சுய கௌரவம் பாதிக்கப்படாமல் தப்பிப்பதற்கு உதவுவது தற்காப்பு நடத்தைகள். தற்காப்பு நடத்தையின் சரியான இயல்பு எது? அனைத்தும் சரியானவை. தற்காப்பு நடத்தையினை விளைக்கும் சொற்கள் எவை? அனைத்தும் சரியானவை. அகநோக்குடைமை, பகற்கனவு காணுதல், புறத்தெறிதல், காரணம் கற்பித்தல், ஈடு செய்தல், ஒன்றுதல், பின்னோக்கம், இடமாற்றம், மடைமாற்றம், பின்வாங்கல் அனைத்தும் சரியானவை. பிறருடன் கூடிய பழகாமல் தன்னுள் ஒடுங்கி தனித்தியங்க விழையும் பொருத்தப்பாடற்ற நடத்தையை குறிப்பது அகநோக்குடைமை. ஒடுக்கப்பட்ட இச்சைகளை கற்பனை மூலம் வெளிப்படுத்தும் வழியாக அமையாது பகற்கனவு காணல். தனது இச்சைகளையும் மனவேட்சிகளையும் உணர்ச்சிகளையும் பிறரிடம் உள்ளனமாக எண்ணி அதன்படி செயல்படுவது புறத்தெறிதல். தனது தோல்விகளையும் குறைபாடுகளையும் மற்றவர்கள் மீது ஏற்றி கூறுவது புறத்தெறிதல். விதியின் செயலென்பதும் தனக்கு அதிர்ஷ்டமில்லை என்று கூறுவதும் எதனை சார்ந்தவையாகும்? புறத்தெறிதல். தனது தவறுகளுக்கும் இயலாமைக்கும் உரிய உண்மை காரணத்தை தவிர்த்து சமுதாயத்தால் ஒப்புக்கொள்ளக்கூடிய பொருத்தமான காரணத்தை தேடி கண்டுபிடித்து கூறுதல் காரணம் கற்பித்தல் அல்லது காரணம் புனைந்துரைத்தல். தன்னிடம் காணப்படும் ஒரு குறைபாட்டிற்கு ஈடு செய்யும் வகையில் தன் சூழ்நிலை முழுவதையும் வேறொரு செயலில் செலவிட்டு வெற்றி காண விழையும். தன் சக்தி முழுவதையும் வேறொரு செயலில் செலவிட்டு வெற்றி காண விழைவது ஈடு செய்தல். புறத்தெறிதல் என்ற பொருத்தப்பாடற்ற நடத்தையை மிக தீவிரமாக காணப்படுவது பெரோனையா என்ற மனநோயுள்ளவர்களிடம், ஹிஸ்டீரியா என்ற நரம்பு தளர்ச்சி நோய் உள்ளவரிடமும், ஷிஸ்மோபீனியா போன்ற மனச்சிதைவு நோய் உள்ளவரிடம் அனைத்தும் தவறானவை.
ஒரு துறையில் ஏற்படும் மனமுறிவினை போக்க வேறொரு துறையில் அதிக அளவு ஈடுபடுத்துவது ஈடு செய்தல். போட்டி மனப்பான்மை அதிக வலியுறுத்த சமுதாயங்களில் அதிக அளவில் காணப்படும் ஈடு செய்தல். பிறரது அன்பிற்கு ஒதுக்கப்பட்ட குழந்தைகள் அதிக அளவில் இயல்புகளை எதற்கு எடுத்துக்காட்டாகும். ஈடு செய்தல். நம்மால் வெளிப்படுத்த முடியாத ஒடுக்கப்பட்ட இச்சைகளை தனது நடத்தையில் வெளியிடும் வேறொரு செயல்களை ரசித்தல் மூலம் ஓரளவு நிறைவு பெறும்படி செய்தல். ஒன்றுதல். வீர வணக்க மனப்பான்மை. ஹீரோ வர்ஷிப் என்பது ஒன்றுதல். தன்னை எதிர்க்கப்பட்டுள்ள மனப்போராட்டங்களின்றும் விடுபட ஒருவன் தன்னையும் அறியாமல் வளர்ச்சி படிகளில் கீழிறங்கி சிறு குழந்தை போல் செயற்படுதல். பின்னோக்கம். ஒருவரது எல்லா செயல்களிலோ அல்லது குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கை துறையில் எழும் பிரச்சனைகளை மட்டும் பொறுத்தே எழுவுதல். பின்னோக்கம். தான் சொல்லும் கருத்தை தான் பங்கு பெற்ற கூட்டத்தில் ஏற்காத போது கூட்டத்தையே புறக்கணித்து வெளிநடப்பு செய்வது. பின்னோக்கம். ஒரு குறிப்பிட்ட ஊக்கி அல்லது மனவெழுச்சி தன்னுடைய இயல்பான தொடர்புடைய பொருள்களிலிருந்து விலகி முற்றிலும் தொடர்பில்லாத வேறொரு பொருள் அல்லது ஊக்கியின் பால் செலுத்துவது. இடமாற்றம் அல்லது நிலைமாற்றம். தன் மனைவி மீது கோபம் உள்ள ஆசிரியர் வகுப்பறையில் மாணவன் மீது தன் கோபத்தை காட்டுதல். இடமாற்றம் அல்லது நிலைமாற்றம். இயல்பூக்கத்தின் வழியாக ஏற்படும் மனவெழுச்சிகளையும் ஊக்கிகளையும் சமூகத்தால் ஒப்புக்கொள்ளக்கூடிய உயர் ஊக்கியாக மாற்றுவது. மடைமாற்றம். குழந்தை பேர் இல்லாதவர்கள் செல்லப்பிராணிகளை வளர்த்தல் என்பது மடைமாற்றம். யாருடைய கூற்றுப்படி மடைமாற்றம் ஒருவரிடத்தில் உள்ள சமூக எதிர்ப்பு மனவெழுச்சிகளை சமூகம் ஏற்கும் நல்வழி திருப்பி தூய்மைப்படுத்தும் பண்பை கொண்டது. ஆல்போர்ட்டின். மனமுறிவு அல்லது தோல்வியை உண்டு பண்ணும் சூழ்நிலையில் ஒருவன் விலகி கொள்ளும் முறை. பின்வாங்குதல். அடக்குதலும் நசுக்குதலும். துயரத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பு மறதிகள் கீழ்கண்ட எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன. அடக்குதல் நசுக்குதல். துயரத்தை கொடுக்கக்கூடிய நினைவுகளை நனவு மனையிலிருந்து தோன்றும்போது அவற்றை வலுக்கட்டாயமாக தடை செய்தல். அடக்குதல். வலியை கொடுக்கும் தன்மை. நினைவுகள் எண்ணங்கள் யாவும் நனவு மனநிலையிலிருந்து அடிமனமான நனவிலி மனநிலைக்கு தள்ளப்பட்டு மீண்டும் மேல் மனத்திற்கு வராதபடி தவிர்த்தவை குறிப்பது. நசுக்குதல். உள்ளத்தில் ஏற்படும் மனப்போராட்டத்தை நீக்குவது எதனுடைய குறிக்கோளாகும். நசுக்குதல். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. நசுக்குதல் எண்ணங்களிலிருந்து முழுமையாக மறதியை தோற்றுதல். நசுக்குதல் உடல்நலத்திற்கு ஊறு செய்ய வல்லது. நசுக்குதல் ஆளுமே கெடுக்க வல்லது. இவை 3 சரியானவை. 1, 2 மற்றும் 3. பொருத்தப்பாடின்மையால் விளையும் தற்காப்பு நடத்தையின் கீழ்கண்ட எந்த வகையில் பிரிக்கலாம். எதிர்ப்பு நடத்தைகள். ஒதுங்கி பின்னடையும் நடத்தைகள். குழந்தைகள் குமரப்பருவத்தோர் ஆகியோரிடம் தோற்றுவிக்கக்கூடிய பிரச்சனை நடத்தை எது. அனைத்தும் சரியானவை. சக்தி பெருக்கத்தின் வெளிப்பாடு சிறுவயதில் நன்னடத்தை கோட்பாடுகளில் பயிற்றுவிக்கப்படாது. சமூக வாழ்க்கையில் பற்பல முறைகளில் நடந்து பார்த்தலில் ஆர்வம், தம்மை பற்றிய அதீத உணர்வு, செயல்களில் வினைவை பற்றிய அறிவின்மை. அனைத்தும் சரியானவை. பிரச்சனைகள் நடத்தையை தீர்க்கக்கூடியவை எவை. மறுபயிற்சி மற்றும் அறிவுரை. மாணாக்கனது சக்தியை பயனுள்ள வழிகளில் வெளியிடுவதற்கு வாய்ப்புகளை அமைத்து தருதல். சிலபோது அளவான தண்டனை வழங்குதல். அனைத்தும் சரியானவை. பிரச்சனைக்குரிய குழந்தைகளும் அவர்களை திருத்தும் முறைகளும்.
சாதாரணமாக பள்ளி குழந்தைகளிடம் காணப்படும் பிரச்சனைகள் எவை? வகுப்புக்கு செல்லாமை, பிற குழந்தைகளை கொடுமைப்படுத்துதல், திருடுதல், பிறர் உடைமைகளை உடைத்தல் அனைத்தும் சரியானவை. பிரச்சனைக்குரிய மாணவரிடம் காணப்படும் நடத்தை பிரச்சனை எவை என்று லூடன் ஆக்ஸ்டான் குறிப்பிடுகிறார். துடுக்குத்தன்மை, கீழ்ப்படியாமை, கிளர்ச்சி செய்தல் அனைத்தும் சரியானவை. பிரச்சனைக்குரிய மாணவனிடம் காணப்படும் ஆளுமை பிரச்சனை எது என்று லூடன் ஆகர்சன் குறிப்பிடுகிறார். சமூகத்திற்கு எதிராக கேடு விளைவிக்கும் பிரச்சனை. பிரச்சனைக்குரிய நடத்தையை தோற்றுவிக்கும் காரணி எது? குடும்ப காரணி, பள்ளி சார்ந்த காரணிகள், சமூக காரணிகள் அனைத்தும் சரியானவை. பிரச்சனைக்குரிய நடத்தையை தோற்றுவித்தல் குடும்ப காரணிகள் எவை? அனைத்தும் சரியான. குடும்ப வறுமை, பெற்றோரிடம் காணப்படும் தோழமையின்மை, குடும்பத்தில் நிலவும் ஒழுங்கு கட்டுப்பாடு, விருப்பமின்றி பெறப்பட்ட குழந்தைகளின் தன்னுடைமை உணர்ச்சிக்கு வாய்ப்பளிக்காமிருத்தல். பிரச்சனைக்குரிய நடத்தையை தோற்றுவிக்கும் சமூக காரணி எவை? அனைத்தும் சரியானவை. நடத்தை கேடு உள்ள நண்பர்கள், மஞ்சள் பத்திரிகைகள், தீமை பயக்கும் திரைப்படங்கள். பிரச்சனைக்குரிய பள்ளி சார்ந்த காரணிகள் எவை? பள்ளியில் கட்டுப்பாடின்மை, அதிகார வெறி பிடித்த மாணவர்களின் அவசியமற்ற தொந்தரவு உள்ளிருக்கும் ஆசிரியர்கள், மாணவனின் திறமை அப்பாற்பட்ட வேலையை செய்ய மாணவனை கட்டாயப்படுத்துதல் அனைத்தும் சரியானவை. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ, காரணம் ஆர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். பெண்ணை விட ஆண்களிடம் பொருத்தப்பாடின்மை அதிகமாக காணப்படுகிறது. சமுதாய பெண்களுக்கு அதிகமாக பொறுப்பை தராமல் அதிக பாதுகாப்பு அளித்தல். குழந்தையின் நெறிப்பிறழ்வு. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. நெறிப்பிறழ் என்பது குழந்தைகளின் அல்லது குமர பருவத்தினரது தீவிரமாக சமூக விரோத நடத்தையாகும். பிரச்சனை நடத்தையுள்ள குழந்தைகள், நெறிப்பிறழ் குழந்தைகள், குற்றவாளிகள் ஆகிய மூவகையினரும் சிறிதளவே வேறுபட்டவர்கள். பள்ளியில் பக்கத்து மாணவனது புத்தகத்தை திருடுபவன் இடர் தரும் நடத்தை அல்லது பிரச்சனை நடத்தையுடையவன். எக்குற்றங்களா பெரியோர்கள் செய்தால் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்களோ அக்குற்றங்களை செய்யும் சிறுவர் சிறுமியர்களை நெறிப்பிறழ்வுடையவர்களாக கருத வேண்டும் என்றவர் சிரில் பிறப்பிலேயே சிலர் குற்றம் புரியும் இயல்போடு பிறக்கிறார்கள் என்பது யாருடைய கருத்து? சம்ப்ரோசோ, கால் ஹூட்டன். அனைத்தும் சரியானவை. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. 1, 2 மற்றும் 3 சரி. மனித நலவியல். கீழ்க்கண்டவற்றுள் யாருடைய கூற்றுப்படி மனநலம் என்பது ஒருவனது ஆளுமையின் நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிப்பாகும்? ஹேட்ஃபீல்டு. உளவியலாளர் யாரை பொருத்தப்பாட்டை பெற்றவன் என்று அழைக்கப்படுகின்றார்? உளநலமிக்கவனை. மனநோயினால் என்பது கீழ்க்கண்ட எவ்வாறு பெரும் பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது? மருந்து உயிரியல் நிலையை சார்ந்தவை. சமூக உளவியல் தன்மை உடையது. ஏ மற்றும் பி சரி. மனநோய்கள் கீழ்க்கண்ட எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? தொடக்கநிலை மனநோய்கள், நரம்பு புத்துணர்ச்சி நோய்கள், தீவிர உளத்தடுமாற்ற நோய்கள், உடல் நோய்கள், ஆளுமை கோளாறு நோய்கள் அனைத்தும் சரியானவை. கீழ்க்கண்டவைகளுள் தொடக்கநிலை மனநோய் எது? அன்சைடி நியூரோசிஸ் மற்றும் பீதி நோய்கள், அப்சசிவ் கம்பல்சிவ் நியூரோசிஸ் மற்றும் கற்பனை பிணிகளில் ஈடுபாடு காட்டுதல்,
வலிப்பு நோய் அனைத்தும் சரியானவை. கீழ்கண்டவற்றுள் எது தீவிர தடுமாற்ற நோய்? உணர்ச்சி நீண்ட நிலை, ஸ்கிரோபெரனியா, மேனிக் டிப்சிவ் சைக்கோசிஸ், பெரனோயா அனைத்தும் சரியானவை. ஆளுமை கோளாறு நோய் எது? மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாதல், பாலுணர்வு முரண்பாடு, குற்றம் புரிவதை வழக்கமாக கொண்டிருத்தல் அனைத்தும் சரியானவை. மனநோய் ஏற்படுவதற்கு காரணமாக உள்ளவை முற்சார்பு காரணங்கள், திடீரென தோன்றி தூண்டுதலாக அமையும் காரணங்கள். A மற்றும் B சரி. மனநோய் தோன்றுவதற்கான செழிப்பான தனத்தை தயார் செய்வது முற்சார்பு காரணங்கள். மனநோய் நிலை கொண்டு ஆட்சி செலுத்த உதவுவது சீர்கேட்டினை வெடிக்கச் செய்யும் உடனடி காரணிகள். தப்பான வளர்ச்சி முற்சார்பு காரணங்கள். கடுமையான மனவெழுச்சி மனவெழுத்தம் என்பதன் கூறுகளாக உள்ளது சீர்கேட்டினை வெடிக்கச் செய்யும் உடனடி காரணிகள். தப்பான வளர்ச்சி என்னும் முற்சார்பு காரணியில் உட்கூறுகளாக அமைந்துள்ளது அனைத்தும் சரியானவை. தனிப்பட்ட வளர்ச்சி, உருத்திரிந்த வளர்ச்சி, எளிதில் விடுபடும் நிலை அனைத்தும் சரியானவை. மத்திய நரம்பு மண்டலம் போதிய வளர்ச்சி பெறாமை, மனமுதிர்ச்சியின்மை, தேவையான திறன்களில் தேர்ச்சி பெறாமை ஆகிய எதில் அடங்குகிறது? தனிப்பட்ட வளர்ச்சி. சீர்கேட்டினை வெடிக்க செய்யும் உடனடி காரணி. கடுமையாக மனவழுத்தம் என்பதன் முக்கிய உட்கூறு எது? உடல் சார்ந்த மன அழுத்தங்கள், உளம் சார்ந்த மன அழுத்தங்கள், சமூக கலாச்சாரம் சார்ந்த மன அழுத்தங்கள் அனைத்தும் சரியானவை. விபத்து நோய் நீடிக்க உணர்ச்சி சார் திரட்டல், மூளை இயக்க பாதிப்புகள் போன்றவற்றால் ஏற்படுபவை தனிப்பட்ட வளர்ச்சி. தோல்வியால் ஏற்படும் கடும் ஏமாற்றங்கள், இழப்புகள் மற்றும் உணர்வு போன்றவற்றை மனவழுத்தங்கள். உருத்திரிந்த வளர்ச்சி. போர், சமூக வன்முறைகள், பொருளாதார நெருக்கடி, சமூக புறக்கணிப்பு போன்றவற்றால் ஏற்படும் மனவழுத்தம், எளிதில் விடுபடும் நிலை. வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தலும். மாணவர்கள் தனது தற்போதைய சூழ்நிலைக்கு உகந்த பொருத்தப்பாட்டினை பெற்றிடவும் சமூக தேவைகளுக்கு ஏற்ப வருங்கால வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் உதவுகிறது வழிகாட்டுதல். வழிகாட்டுதலின் நோக்கம் ஒருவன் தனக்கு தேவையானவற்றை புத்திசாலித்தனமாக தேர்வு செய்யவும், வாழ்வின் இக்கட்டான தருணங்களில் தான் செய்ய வேண்டியதை புரிந்து கொண்டு செயலாற்றுதலே ஆகும் என்றவர் ஆர்தர் ஜே ஜோபாஸ். சுய நெறிப்படுத்துதல் என்னும் ஆற்றலை தொடர்ந்து பெற்றிட செய்தலே வழிகாட்டுதலின் நோக்கம் ஆகும் என்றவர் ஆர்தர் ஜே ஜோன்ஸ். எல்லா வழிகாட்டலின் அடிப்படையில் கருத்துக்கள் திறன்மிக்கவர் பிறருக்கு வழிகாட்டி அவரை தன் வாழ்வு வளம் பெற தக்க வகையில் முடிவுகளை எடுக்கவும் செயற்படுத்தவும் உதவுதல் ஆகும் என்றவர் குரோ மற்றும் குரோ. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. வழிகாட்டுதல் தனிப்பட்டவருக்கென்றே அளிக்கும் பணியாகும். வழிகாட்டலில் மையப்பொருளை தனிநபராகும். வழிகாட்டலில் ஒருவரது முழு வளர்ச்சியும் கருத்தில் கொள்ளப்படுகிறது. 1, 2 மற்றும் 3 சரி. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. அனைத்தும் சரியானவை. வழிகாட்டுதல் முக்கிய நோக்கம் பிரச்சனை நடத்தை தோன்றிய பின் அதை நீக்க முற்படுவதை விட அது தோன்றுவதற்கு முன் தடுத்தலே. வழிகாட்டல் என்பது உதவி செய்தலோ கட்டாயப்படுத்துதல் அல்ல. வழிகாட்டல் ஒரு தொடர் இயக்கச் செயல்பாடாகும். அனைத்தும் சரியானவை. வழிகாட்டல் என்பது ஒருவன் தன்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளவும் சுய
உறுதிப்பாட்டை உருவாக்கி கொள்ளவும் உதவுகிறது. வாழ்க்கையில் பொருத்தப்பாட்டினை பெற்று தனக்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ளதாக வாழ வழிகாட்டுதல் உதவுகிறது. வழிகாட்டுதல் கல்வியின் செயல்பாடு பகுதியாகும். அனைத்தும் சரியானவை. மாணவர்களை பொறுத்தவரையில் முக்கியமாக வழிகாட்டலாக உள்ளது. கல்வியில் வழிகாட்டல், தொழில் தேர்வில் வழிகாட்டல், தனிநபர் பிரச்சனைக்கு தீர்வு காண உதவும் வழிகாட்டல். அனைத்தும் சரியானவை. திரள் பதிவேடு. ஒரு மாணவனை பற்றி அனைத்து தகவல்களையும் கொண்ட பதிவேடு. திரள் பதிவேடு ஒரு மாணவனை பற்றி அனைத்து தகவல்களையும் கொண்ட பதிவேடு. கல்வி தொழில் சார்ந்த தகவல்களை மாணவர்களுக்கு அளித்திடும் பணி தகவல் பரப்பு பணி. கீழ்கண்டவற்றில் எது ஒரு நோய் நீக்கற்களை சார்ந்த பணியாகும்? அறிவுரை பகர்தல் பணி. வழிகாட்டல் திட்டத்திற்கு மைய பங்கு வகிப்பது அறிவுரை பகர்தல். வழிகாட்டல் திட்டத்திற்கு மைய பங்கு வகிப்பது அறிவுரை பகர்தல். அறிவுரை பகர்தலில் பின்பற்றப்படும் முக்கிய வழிமுறை எது? நேரடி அறிவுரை பகர்தல் அல்லது நெறி சார்ந்த முறை, மறைமுக அறிவுரை பகர்தல் அல்லது நெறிசாரா முறை, சமரச முறை அல்லது பொது இணைப்பு முறை. அனைத்தும் சரியானவை. கீழ்கண்ட எந்த முறையில் அறிவுரை அளிப்பவருக்கே பெரும் பங்குண்டு? நேரடி அறிவுரை பகர்தல் அல்லது நெறி சார்ந்த முறை. கீழ்கண்ட எந்த முறை சர்வாதிகார மாதிரி அறிவுரை அளிப்பவர் அறிவுரை? நேரடி அறிவுரை பகர்தல் அல்லது நெறி சார்ந்த முறை. எந்த முறையில் அறிவுரை பெறுபவர் என்றும் அறிவுரை பகர்பவரை சார்ந்ததே இருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது? நேரடி அறிவுரை பகர்தல் அல்லது நெறி சார்ந்த முறை. கீழ்கண்ட எந்த முறை இளஞ்சிறார்களுக்கும் தீவிர நடத்தை கோளாறு ஏற்பட்டவர்களுக்கும் மட்டும் அதிகம் பயன்படும்? நேரடி அறிவுரை பகர்தல் அல்லது நெறி சார்ந்த முறை. மறைமுக நெறிசாரா அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தியவர் கார்ல் ரோசஸ். அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்டு இயங்கும் முறை மறைமுக அறிவுரை பகர்தல் அல்லது நெறிசாரா முறை. எந்த முறையில் அறிவுரை பெறுபவரோ உட்காட்சி வழியாக தன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை அடைகிறார்? மறைமுக அறிவுரை பகர்தல் அல்லது நெறிசாரா முறை. கீழ்கண்ட எந்த முறையில் அறிவுரை பெறுபவர் தானே தீர்வை காணக்கூடிய வகையில் உகந்த சூழ்நிலையை அறிவுரை அளிப்பவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார்? மறைமுக அறிவுரை பகர்தல் அல்லது நெறிசாரா முறை. வளர்ச்சி சார் செயல் அல்லது வர்ணிக்கப்படும் முறை மறைமுக அறிவுரை பகர்தல் அல்லது நெறிசாரா முறை. அறிவுரை பகர்தலில் சமரச முறையை பிரபலப்படுத்தியவர் எப்சித் தான். அறிவுரை பகர்தலில் நெறிப்படுத்தப்பட்ட முறைக்கும் நெறிசாரா முறைக்கும் இடைப்பட்ட முறை எது? சமரச முறை அல்லது பொது இணைப்பு முறை. எந்த முறையில் அறிவுரை பகர்பவர் தன்னை நாடி வருபவரின் தம்மை, அவரது கோளாறின் தன்மை ஆகியவற்றுக்கேற்ப தான் செயல்பட வேண்டிய அணுகு முறையை தேர்ந்தெடுக்கிறார்? சமரச முறை அல்லது பொது இணைப்பு முறை. இன்றைய கல்விச் சூழலில் வழிகாட்டுபவரின் பெரும்பாலானோர் எந்த முறையை மேற்கொள்கின்றனர்? சமரச முறை அல்லது பொது இணைப்பு முறை. பிரச்சனையை தாமே தீர்த்து கொள்ள இயலாத நிலையில் உள்ள தனிநபருக்கு பயிற்சி பெற்ற ஒருவர் நேரடி தொடர்பு நிலையிலும் ஆற்றப்படுத்துவதோடு பிரச்சனைக்குரிய தீர்வை அடைய செய்ய உதவுதல் தனி நபருக்கு அறிவுரை வழங்குதல். தனிநபருக்கு அறிவுரை வழங்குதல் உள்ள உத்தி முறை எது? நேரடி அறிவுரை முறை, மறைமுக அறிவுரை முறை. அறிவுரை வழங்குதலில் சமரச போக்கு. அனைத்தும் சரியானவை. 4 முதல் 6 பேர் வரையிலுள்ள சிறு குழுவினர் தங்களது பொது பிரச்சனையையும் பற்றி விவாதித்து ஆற்றுப்படுத்தி கொள்ளும் செயல்பாடுகள் முறை எது? குழுவாக அறிவுரை பெறுதல். குழு ஆற்றுப்படுத்துதல் என்றறியப்படுவது குழுவாக அறிவுரை பெறுதல்.
தீவிர பிரச்சனைக்கு ஆட்படுத்தி மனக்குழுவில் உள்ளோருக்கு எந்த முறை சாலச் சிறந்தது? எந்த முறை சாலச் சிறந்தது? தீவிர பிரச்சனைக்கு ஆட்பட்டு மனக்குழப்பத்தில் உள்ளோருக்கு வந்த முறை சாலச் சிறந்தது. தனிநபர் அறிவுரை பகர்தல். மாணாக்கர்களின் வளர்ச்சிக்கு தேவையான எவ்வகை பணியின் அறிவுரை பகர்தல் உட்பட தொகுப்பே வழிகாட்டுதல் என்பது யாருடைய கூற்று? ஹோய்ட். மீத்திர குழந்தைகள். மீத்திர குழந்தைகள். நுண்ணறிவு ஈவில் 130க்கும் மேற்பட்ட அறிவுத் திறமையில் உயர்ந்து காணப்படுபவர்கள் 3 முதல் 5% மீத்திர குழந்தைகள். மீத்திர குழந்தைகளை கீழ்க்கண்ட எவ்வாறு வகைப்படுத்தலாம்? பொது ஆற்றல் மிக்க குழந்தைகள், இசைக்கலை போன்ற குறிப்பிட்ட துறைகளில் மீத்திரம் பெற்ற குழந்தைகள். A மற்றும் B சரி. கீழ்க்கண்ட எந்த மீத்திறன் பெற்ற குழந்தைகளிடம் நுண்ணறிவின் பொது காரணியாக Gயின் மிகுதி, கற்றலின் அபாமிகுதி, மீத்திறம் பெற்ற குழந்தைகள், பொது ஆற்றல் மிக்க குழந்தைகள். இசை, ஓவியக்கலை போன்ற குறிப்பிட்ட துறைகளில் பற்று மிகுதியும் ஆற்றல் மிகுதி அதிகமும் கொண்ட இருப்பவர்கள் இசைக்கலை போன்ற குறிப்பிட்ட துறைகளில் மீத்திறன் பெற்ற குழந்தைகள். மீத்திர குழந்தைகளுக்குரிய கல்வி முறை எது? ஆற்றல் வழி வகைப்படுத்தல், துரித பிரிவு மாற்றல் முறை, பாடத்திட்டத்தை அதிகரிக்கும் முறை. அனைத்தும் சரியானவை. கல்வியில் பின்தங்கியோர். முன்பு பின்தங்கியோர் என்று அழைக்கப்பட்டோர் தற்போது எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளனர்? மெதுவாக கற்போர். மெதுவாக கற்போரின் நுண்ணறிவு கெழு 70 முதல் 80 வரை. பள்ளி பாடங்களில் சாதாரணமாக நிலை நின்றும் 2 ஆண்டுகள் தாமதித்த நிலையில் இருக்கும் மாணவர்களை கல்வியில் பிற்பட்டவர்கள் எல்லாம் என்று குறிப்பிட்டவர் சிரில் பட். கல்வியில் பிற்பட்டவர்கள் கல்வி ஈவு 85க்கும் குறைவாக இருக்கும் என்றவர் சிரில் பட். மாணவனது அடைவு வயதுக்கும் கால வயதுக்கும் உள்ள விகிதம் கல்வி ஈவு. கீழ்க்கண்ட சமன்பாடுகளை சரியானவற்றை தேர்வு செய்க. கல்வி ஈவு அடைவு வயது கால வயது × 100. பள்ளிகளில் கல்வியில் பின்தங்கியோருக்கு உதவ கீழ்க்கண்ட எந்த முறையை தேர்வு செய்யலாம்? அனைத்தும் சரியானவை. தனிப்பட்ட வகுப்புகள் நடத்துவது, அதிக அளவு பயிற்சி கொடுப்பது, கற்பிப்பதில் தனி கவனம் செலுத்துவது. அனைத்தும் சரியானவை. சில மாணவர்களது கல்வி தேர்ச்சி அவர்களது அறிதிறன் நிலைக்கு ஏற்றவாறு இல்லாமல் மிகவும் குறைந்து காணப்படுவது திறமைக்கேற்ற சாதனை அடைவு இல்லாத குழந்தைகள். திறமைக்கேற்ற சாதனை அடைவு இல்லாத குழந்தைகள் நுண்ணறிவு கெழு 100க்கும் அதற்கு மேற்பட்டது. திறமைக்கேற்ற சாதனை அடைவு இல்லாதிருத்தல், உயர் அறிதினை பெற்றிருந்தும் குறைந்த கல்வி தேர்ச்சி பெற்று திகழ்தல். திறமை இருந்தும் குறை சாதனையுடையோராக திகழ்வதற்கான காரணம் எது? குடும்ப சூழ்நிலை சார்ந்த காரணிகள், சமுதாய சூழ்நிலை சார்ந்த காரணிகள், பள்ளி சூழ்நிலை சார்ந்த காரணிகள் மற்றும் மாணவரின் தனி பண்புகள். கீழ்க்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்வு செய்க. கற்கும் திறமை குறைவான குழந்தைகள் பொதுவாக சாதாரணமாக குழந்தைகளைப் போலவே தோற்றமளிப்பர். கற்கும் திறமை குறைவான குழந்தைகள் வாசித்தல், எழுதுதல், கணக்கு போடுதல் போன்ற கற்றல் திறன்களில் குறைபாடு கொண்டு காணப்படுபவர். கற்கும் திறமை குறைவான குழந்தைகள் உடல் ஊனம் அடைந்தவர்கள் அல்ல. அனைத்தும் சரியானவை.
இது வரைக்கும் சைக்காலஜியில் டெட்டு ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் 2 பேருக்கும் பொதுவான கருத்துக்களை போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பாக இதில் உள்ளது உங்களுக்கு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரும்.